அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு என் அன்பின் வணக்கங்கள். 2 ஜெயின் துறவிகள் அதிக மழையின் காரணமாக அவங்க போற வழியில கொஞ்சம் ஒதுங்கி ஒரு குடிசையின் கீழே கொஞ்ச நேரம் நின்று கொண்டிருந்தாங்க. மழை விட்ட உடனே தங்கள் வழியை தொடர்ந்து அவங்க போன போது ஒரு இளம் பெண் ஒருத்தி அவள் சாலையை கடக்க முடியாம அவ தயங்கி அங்க நின்று கொண்டிருந்ததை பார்த்தாங்க. உடனே ஒரு துறவி அவள் கிட்ட போய், உனக்கு ஏதாவது உதவி தேவையாமா, நீ சொல்லு, நாங்கள் செய்ய ஆயத்தமா இருக்கிறோம் என்று சொல்லி சொன்ன போது அவள் தயங்கி அந்த துறவியை பார்த்து சொன்னா, இல்ல, நான் ஒரு திருமணத்துக்காக போய்கிட்டு இருக்கேன். இந்த சாலை ரொம்ப சேறு சகதியுமா இருக்கு. இதுல நான் காலை வச்சு கடந்து போனேன் அப்படின்னா இந்த சட்டெல்லாம் அழுக்காயிரும் அப்படின்னு நான் அச்சத்தோடு கூட நின்று கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி தயங்கி சொன்னாலாம். உடனே அந்த துறவி, நான் உனக்கு உதவி செய்யறமான்னு சொல்லி அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் சாலையை கடத்தி கொண்டு போய் விட்டுட்டு அவங்க 2 பேரும் திரும்பவுமாய் தன் வழியை பார்த்து கடந்து போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்துல கூட வந்திருந்த துறவியை பார்த்து, ஏன் என் மேல நீங்க கோவமாவே இருக்கீங்களே, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்ட போது அந்த துறவி சொன்னாரா, நம்ம 2 பேருமே எல்லாத்தையும் துறந்து நம்ம மனத்தில் நம்ம தொண்டு செய்கிறவர்களா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம ஒரு இளம் பெண்ணை தொட்டு தூக்குவது அது சரியில்லை இல்லையா, நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க, அதனாலதான் உங்க மேல எனக்கு கோபமாக இருந்தது என்று சொல்லி சொன்ன போது இவர் சிரித்து கொண்டே சொன்னாரா, இந்த பெண்ணை நான் தூக்குனது உண்மைதான், ஆனா அவளை நான் அங்கேயே இறக்கி வைத்து விட்டு நான் வந்து விட்டேன். ஆனா நீங்களோ இன்னும் அந்த பெண்ணை மனசுல சுமந்து கொண்டே வந்துகிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் என்று சொல்லி சிரித்து கொண்டே சொல்லி தன் வழியை பார்த்து அவர் போனாராம். தாம் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்துல என்ன சிந்திக்கிறோம், என்ன நினைக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இருதயம் மகா திருக்கும் கேடும் நிறைந்தது என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனா அவன் செய்கைக்கும் வழிகளுக்கும் தக்க பலனை ஆண்டவர் அவர் இருதயத்தை சோதித்து பார்த்து தருகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய இருதயத்துல நம்ம எப்படி சிந்திக்கிறோம், நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய இருதயம் அவருக்கு பிரியமானதை யோசிக்குதா, செய்கிறதா, நம்ம இருதயத்தின் வழியை அவரிடத்துல அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவார். God bless you all.